பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33-34 வசனங்கள். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை எந்த சூழ்நிலையில் சொல்கிறாருன்னு பார்த்தா, அவங்க ஸ்தோத்திர பாட்டை பாடி ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போகிறாங்க. அங்கே அப்பொழுது இயேசு என்ன சொல்கிறாருன்னா, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், இப்படி சொன்னதுக்கு பேதுரு பிரதித்திரமாக, ஆண்டவரே அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்க தேவன் அவர் இப்படி சொல்லும்போது பேதுரு அவன் சொல்கிறான், உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன். அவன் பயங்கர கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறான். அவனுக்கு அவன் மேலேயே பயங்கர கான்ஃபிடென்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நான் ஆண்டவரை நேசிக்கிற மாதிரி வேறு யாருமே நேசிக்கலை. வேறு எல்லாரும் இடரல் அடைஞ்சாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன். மற்றவங்கள அவன் அற்பமாகவே ஒரு நிமிஷம் நினச்சிட்டான். மற்றவங்க யார் இடரல் அடைஞ்சாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன். அவன் அவன் மேலே ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட். அவன் கிளியராக ஸ்டேட்மெண்ட் அப்படி கொடுக்குறான். அது இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு. அதற்கு மாறாக அவன் பதில் பேசுகிறான். பாருங்க, அதுக்கு தான் இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுக்கு தான் பிரதியுத்தரமாக சொல்கிறாரு. இந்த ராத்திரியில் இன்னைக்கு நைட்டே சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். எப்படி பாருங்க, 3 தரம் மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் எவ்வளோ கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு. மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. இந்த மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேங்கிறது ஆணித்தனமாக நடந்தே ஆகும். அப்பேதுரு தன்னையே பெருமையாக, தன்மேலேயே ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் சுயநீதியில் மற்றவர்களை ஒரு நிமிஷம் அற்பமாக நினச்சி அவன் அப்படி சொல்லும்போது ஆண்டவர் மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு ஸ்ட்ரிக்டாக கிளியரான ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நீ என்னை 3 தரம் மறுதலிப்பன்னு சொல்லி. பாருங்கள், இந்த வேளையில் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசுகிறது என்னவென்றால், நாம் ஒரு காலம் நம்மளோட சுய நீதியிலே ஓடக்கூடாது. நாம் நம்மளை முழுவதுமாக தாழ்த்த வேண்டும். ஆண்டவர் நம்மளை எந்த நோக்கத்திற்காக படைத்தாரோ நாம் அந்த நோக்கத்திற்காக நாம் ஓடும்படியாக நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். நாம் சுய நீதியிலே, சுய விருப்பத்திலே எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது என்று ஆண்டோடைய விருப்பம், எண்ணங்கள் ஏக்கமாக இருக்கிறது. இந்த பேதுரு எல்லாரும் இடரல் அடைஞ்சாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன்னு அவன் ஒரு நிமிஷம் மற்றவங்கள ஒரு அற்பமாகவும் நினச்சிட்டான். தன் மேலே ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக அவன் தன்னை தான் பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு தன்னே ஒரு பெருமையாக பேசுகிற காரியமாகவும் அந்த இடத்துல காணப்படுகிறது. அதுதான் பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம் செய்கிறது கரெக்டு, நான் பேசுறது கரெக்டு, நான் செய்கிறது கரெக்டு, நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறேன், நான் பண்ணுறது ஆண்டருக்கு பிடிக்கும், நான் ஏசப்பா மேலே உள்ள அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு நம்மளையே நியாயப்படுத்தி பெருமைப்படுத்தி நாம் அப்படி பேசுவது, அது பின்னாடி அது ஒரு பெரிய விளைவுக்கு கொண்டு போய் விட்டுறதா ஆயிரும். பாருங்கள், பேதுரு அப்படி இருந்தனால தான் கடைசியில் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட். அவன் 3 தடவை ஆண்டவரை மறுதளிக்கிற மாதிரி ஆயிடுறான். ஆனால் ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கான், ரொம்ப அனாதை அன்பு வச்சுருக்கான். ஆனால்
அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவன் மறுதலிக்கிற அளவுக்கு போயிடறான். இது ஒரு நமக்கு ஆண்டவர் வேதத்தின் மூலமாக காண்பிச்சு கொடுத்துருக்கிறார். இந்த காலகட்டங்களும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் என்ன வந்தாலும், ஆண்டவரே, மரணமானாலும் ஜீவனாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்கிறபடி நாம் முழுவதுமாக நம்மளை தாழ்த்தணும், ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். நம்மளுடைய மூளை சிறிதான மூளை. ஆண்டவர் நீதிபரர், அவர் அநாதி ஞானம் உள்ளவர். நாம் இந்த சின்ன மூளைக்கு அளவு திங்க் பண்ணுறது அது ஒரு காலம் நியாயமாய் தெரியாது. நாம் சுயநீதியில் இல்லாதபடி நாம் முற்றிலுமாக ஆண்டட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய இருதயத்தின் துடிப்பு நாம் அறிந்து அதன்படி செயல்படுவர்களாக நாம் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இவேளை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுங்க உங்களோடும் என்னோடும் தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இவேளையில் ஆண்டட்ட ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேத வசனத்தை மூலம் எங்களோடு நீர் பேசினீரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, வேலையெல்லாம் இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே ஜனவரி மாதத்தின் 10ஆம் தேதியை காண கிருபை செய்திரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே உருவாக்கினீரோ உடைய சித்தம் உடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, நாங்கள் ஒருபோதும் சுயநீதியிலையோ சுய பெருமையிலோ இல்லாதபடி ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்துரே, இந்த நாளை காண கிருபை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. அவங்களுடைய எல்லைகளை விரிவாக்கி தாங்க ஆண்டவரே. அப்பா, உமது கரம் கூட இருந்து அவங்களை நடத்துங்கப்பா. அப்பா, தீங்குக்கு விலக்கி பாதுகாத்து ரசிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. நன்றி அப்பா. அப்பா, எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரைகளை நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே கடிந்து துரத்துகிறேன். அப்பாலே போ சாத்தானே. உலகத்தில் இருப்பனை காட்டில் எங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். நன்றி அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்வக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.